வெல்கம் டு தமிழ் மேத் பாயிண்ட் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ஸில் இருக்கக்கூடிய லாரன்ஸ் சீரியஸ் என்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ஸ்ன்ற ஒரு டாபிக் எந்த ஒரு எக்ஸாம்ஸில் இருந்தாலும், உங்களுக்கு சிலபஸில் இருந்தாலும் கண்டிப்பாக லாரன்ஸ் சீரியஸும் இருக்க தான் போகுது. ஸோ இந்த டாப்பிக்கை ஒமிட் பண்ணவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு டாபிக் இது. ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் ஆஸ் அ லாரன்ஸ் சீரியஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரீஜியன் எங்கே அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் சேமாக இருந்து ரீஜியன் வேறு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். சீரியஸ் வேறு வேறு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எந்த சேம் கொஷின் கொடுத்தாலும் எஃப்ஆஃபிசட் இதே தான், வேறு ரீஜியன் கொடுத்தாங்கன்னா மாறும் கண்டிப்பாக. ஸோ லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 2, 1 லெஸ் தென் அகெயின் லெஸ் தென் 2, 1லேருந்து 2க்குள்ளே இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் இசட்டை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சீரியஸையும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும் போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக போடணும். இந்த கொஸ்டினுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடுன்னு சொல்லக்கூடியதை ஃபர்ஸ்ட்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் டிவைட் பை இசட் ஸ்கொயர் 3z + 2. இந்த டினாமினேட்டர் பிளேசஸை ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3 வரணும். 2 1s are 2. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு +3 கிடைக்கும். இப்போ மைனஸ் போட்டுக்கிட்டேன்னா -3 கிடச்சிருது. ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். இசட் டிவைட் பை இசட் -2 z -1. திஸ் இஸ் எஃப் ஆஃப் இசட்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரில் பவரில் இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு நான் தனி வீடியோ உங்களுக்கு போகிறேன். இப்போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஹோல் பவர் 1 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் a டிவைடட் பை z -2 ப்ளஸ் b டிவைடட் பை z -1 இப்படி எழுதணும். ஓகேங்களா? உள்ள ஸ்கொயர் கிடையாது, ரெண்டு டேர்ம்ஸ்லையும் பார்த்துக்குங்க. உள்ள ஸ்கொயர் இல்லை, வெளியே ஹோல் பவர் 1 தான் இருக்குது. அப்போது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதினா போதும். ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இங்கே இந்த டேர்ம் z இருக்குது, இந்த டேர்ம் z -2 z -1. இந்த z -1 இங்கே ஒரு தடவையும் இங்கே ஒரு தடவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஒரே ஒரு z இருக்குது. a இன்ட்டு ஒரு தடவை z -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா z -1 இருக்கும். ப்ளஸ் b இன்ட்டு z -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா z -2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? z ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை ஆப்போசிட் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. z இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, ab வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக z இஸ் ஈக்குவல் டு 1. சார் இந்த z இஸ் ஈக்குவல் டு 1 எங்கேருந்து அப்ளை பண்ண போகிறோன்னா டினாமினேட்டர் பிளேசஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ கிடச்சிரும். z இஸ் ஈக்குவல் டு z -2 இஸ் ஈக்குவல் டு 0னா z இஸ் ஈக்குவல் டு 2, z -1 இஸ் ஈக்குவல் டு 0னா z ஈக்குவல் டு 1. ஸோ z ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட் எடுத்தவொடனே இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் z பதிலாக 1, a 1 -1 0 ப்ளஸ் b 1 -2 -1. ஸோ -b இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. அப்போ bயோட வேல்யூ என்னதுங்க? -1. ஓகேங்களா? அடுத்து z இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்து அப்ளை பண்ணலாம். 2 இஸ் ஈக்குவல் டு a 1 ப்ளஸ் b ஆஃப் 0. தேர்ஃபோர் a வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கும்? a இஸ் ஈக்குவல் டு 2. நான் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி எழுதலான்னு பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னங்க? 2 டிவைடட் பை z -2, பியோட வேல்யூ -1 டிவைடட் பை z -1. இப்போ நமக்கு தேவையான ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு.
ரைட்டுங்களா? 2 divided by z minus 2 minus 1 divided by z minus 1ங்கிறது இப்போ நமக்கு partial fraction method படி இதை பிரித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை partial fraction படி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம ரீஜியன் பை ரீஜியனாக நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீஜியன் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ரீஜியன் given f of z எடுத்து எழுதிக்கலாம். f of z is equal to 2 divided by z minus 2 minus 1 divided by z minus 1. First region modulus of z less than 1. இந்த modulus of z less than 1 இந்த ரீஜியன் பிரிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணவே வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக மேக்ஸ் சார் எனக்கு வராது சார் அப்படின்றவங்க கூட இது ஈஸியாக போட்டுற முடியிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், லெஸ் தென் 1 இந்த இடத்துல எது பெருசாக இருக்குது? கான்ஸ்டன்ட் நம்பர். எந்த நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஒரு நம்பர் கொடுத்துருக்கான் 2 3 4 எது கொடுத்தாலும் கான்ஸ்டன்ட் பெருசு. கான்ஸ்டன்ட் இங்கே லெஸ் தென்னாக இருக்குது. அப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்ச பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர்லேருந்து கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்து எழுதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டண்ட்டை எடுத்து வெளியே எடுத்து எழுதுங்க. வெளியேனா ஹோல் மல்டிப்ளை அண்ட் டிவைடு, வேறு ஒன்றும் சொல்லுங்க உங்களுக்கு. ஓகேங்களா? மல்டிப்ளை அண்ட் டிவைடு ரெண்டுமே இங்கே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை கான்ஸ்டன்ட் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா z பை 1 மைனஸ் 1 தான். இது சேஞ்சஸ் கிடையாது, அப்படியே தான் வரப்போகுது இது. ஓகேங்களா? ஸோ 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. 1 டிவைடட் பை z பை 2 மைனஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை z மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டெப்லேருந்து நான் எப்படி சார் அடுத்து எப்படி சார் நான் ஆன்சர் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் த லாரன்ஸ் சீரியஸ் அப்படின்னாலே லாரன்ஸ் சீரியஸோட எக்ஸ்பேன்ஷன் இன் த டேர்ம் ஆஃப் சமேஷனில் இருக்கணும். இந்த டேர்ம் ஆஃப் சமேஷனில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு சீரியஸ் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் அப் டு இன்ஃபினிட்டி. இந்த டேர்மை எப்படி எழுதலான்னு பாருங்கள். சமேஷன் n is equal to 0 to infinity x பவர் n. இப்போ x பவர் n பதிலாக 0 அப்ளை பண்ணால் 1 அப்ளை பண்ணால் x, 2 அப்ளை பண்ணால் x ஸ்கொயர், 3 அப்ளை பண்ணால் x கியூப் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. சேம் இதுவே நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1னா 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். சேம் சமேஷன் மைனஸ் 1 பவர் n எக்ஸ் பவர் n is equal to 0 to infinity. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். 1 மைனஸ் எக்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வந்திருக்கணுங்க? 1 இருக்கணும். அப்போது ஒரு சீரியஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் பைனாமியல் சீரியஸ்ன்னு சொல்லக்கூடியது. அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடியது ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், z பை 2 இருக்குது. பட் நமக்கு தேவையானது 1என்ற ஒரு வேல்யூ. இது ரொம்ப ஈஸியானது தான். இப்போது z மைனஸ் 2 மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1 இதையும் நம்ம காமனாக மேலே எடுத்து எழுதலாம். z மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1. இப்போ இதிலேருந்து மைனஸை மட்டும் வெளியே எடுத்துட்டோன்னா 1 மைனஸ் z இப்படி எழுந்துருங்களா? ரொம்ப ஈஸியாக தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மைனஸ் 1 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா -1 மைனஸ் z பை 2 ஹோல் பவர் மைனஸ் 1 மைனஸ் இங்கேயும் அதே போல் டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். 1 மைனஸ் z ஹோல் பவர் மைனஸ் 1ன்னு எழுதிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1னா என்ன எழுதுகிறோம்? 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1னா சமேஷன் n is equal to 0 to infinity xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? முன்னாடி மைனஸ் போட்டுக்குங்க. xக்கு பதிலாக z by 2 ஹோல் பவர் n. இங்கே
summation n is equal to 0 to infinity z power n. இதுதாங்க லாரன்ஸ் சீரியஸ் in the region less than 1. கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரீஜியனுக்கு இதுதான் லாரன்ஸ் சீரியஸ். ஓகேங்களா? அடுத்த ரீஜியன் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ரீஜியன் என்ன இருக்குது? இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடிகிற அளவுக்கு தான் இருக்குது. கிரேட்டர் தென் 2. இப்போ கொடுத்துருக்கூடிய கொஷின் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இதுதான் கொஷின் நீங்கள் எழுதுன பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை இசட் மைனஸ் 2 1 டிவைட் பை இசட் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போது இங்கே எது பெருசு? கான்ஸ்டண்ட்டை விட எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இசட் பெருசாக இருக்குது. ஸோ இசட்டுங்கிறத நீங்கள் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? இசட்டை விட 2வை விட இசட் பெருசு. அப்போது இசட்டை நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா இங்கே ஈஸியாக வந்துடுது. 2 பை இசட் மைனஸ் இங்கே இசட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 பை இசட். ஸோ 2 பை இசட் 1 மைனஸ் 2 பை இசட் ஹோல் பவர் மைனஸ் 1 டிவைட் பை 1 பை இசட் 1 மைனஸ் 1 பை இசட் ஹோல் பவர் மைனஸ் 1. இப்போது 1 மைனஸ் எக்ஸு 1 மைனஸ் எக்ஸ் ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. 2 by z summation n is equal to 0 to infinity 2 by z whole power n minus 1 by z 2 by z summation n is equal to 0 to infinity 2 by z whole power n minus 1 by z summation n is equal to 0 to infinity 1 by z whole power n. ஓகேங்களா? ஸோ 2 ரீஜியனுக்குள்ளது போட்டிருக்கோம். திரும்ப ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் பெருசாக இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்து எழுதுகிறோம். இந்த சீரியஸுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் எடுத்தோம்னா 1 இருக்க மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கிறோம். மைனஸை வெளியே எடுத்துகிட்டு 1 மைனஸ் எக்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம சமேஷன் போட்டு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் எது பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இசட் பெருசாக இருக்குது. ஸோ இசட் பெருசாக இருக்குன்னு சொல்லும் போது இசட்டை காமனாக வெளியே எடுத்து எழுதுகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடுது அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். அடுத்த ரீஜியன் பார்க்கலாம். அடுத்த ரீஜியன் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 தேர்ட் ரீஜியன் 1 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2. இங்கே 1 less than z and modulus of z less than 2 இந்த 2 டேர்ம்ஸாக பிரிச்சுக்கணும். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த ரீஜன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 less than z modulus of z less than 2ன்னு 2ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ f of x என்னவோ அதை பார்த்து எழுதிக்கலாம். 2 divided by z minus 2 minus 1 divided by z minus 1. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் z பெருசு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இசட் பெருசு. இசட்டை வெளியே எடுத்துக்கிறேன் 2 பை இசட்டுன்னு. அடுத்ததில் நம்பர் பெருசு, கான்ஸ்டன்ட் பெருசு. ஸோ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்தாலும் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா? 2 பை இசட் 1 மைனஸ் 2 பை இசட் பவர் மைனஸ் 1. இங்கே இசட் பவர் ஹோல் பவர் மைனஸ் 1. இந்த டேர்ம் நம்ம சீரியஸாக மாற்றி எழுதணும்னு என்ன பண்ணோம்? காமனாக மைனஸ் 1 வெளியே கொண்டு வரணும். ஸோ இதை சமேஷன் n is equal to 0 to infinity 2 by z ஹோல் பவர் n எழுதிடலாம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் z ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதுகிறோம். 2 by z சமேஷன் n is equal to 0 to infinity 2 by z ஹோல் பவர் n ப்ளஸ் சமேஷன் n is equal to 0 to infinity z பவர் n. ஓகேங்களா? ஸோ லாரன்ஸ் சீரியஸில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது 3 முக்கியமான ரீஜியன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீஜியன் லெஸ் தென் 1, அடுத்த ரீஜியன் கிரேட்டர் தென் z. ஸோ அடுத்த ரீஜியன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் z லெஸ் தென் 2 இன் பிட்வீன் z பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ.